இந்த வருடம் நீங்கள் எந்த யூடியூப் ராசி வீடியோக்களில் போனாலும் கும்பம் துன்பம் கும்பம் துன்பம்னு சொல்லி ரொம்ப பேர் கதறிட்டு இருக்காங்க. அவங்களுடைய 2026 எப்படி இருக்க போகுது? கும்ப ராசியினருடைய 2026 இந்த புத்தாண்டு பலன் எப்படி இருக்க போகுது சார்? கும்பராசியினுடைய அதிபதி அவர் சனி பகவான். அந்த கும்பராசியினுடைய அதிபதி சனி பகவான் 2ஆம் வீட்டு மீனத்தில் இருக்கிறார். இப்போ நம்ம எப்படி பலன்கள் பார்க்கணும் அப்படின்னா, ராசிநாதன் 2ஆம் வீட்டில் இருந்தால் என்ன பலன்? ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது பாயிண்ட், சனி பகவான் 2வது வீட்டில் இருந்தால் என்ன பலன்? 3வது பாயிண்ட், சனி பகவான் மீன ராசியில் இருந்தால் என்ன பலன்? சனி பகவான் 4ஆம் வீட்டையும் 8ஆம் வீட்டையும் 11ஆம் வீட்டையும் பார்க்கும்போது என்ன பலன்? எவ்வளோ வந்திருக்கு? இதை மாதிரி ஒவ்வொரு கிரகத்துக்கும் நீங்கள் பார்த்து தான் பலன்கள் சொல்லணும். எடுத்த உடனே உங்களுக்கு 7.5 சனி, 7.5 முடியலை. ஏன்னா இந்த 12 ராசிகளில் சீக்கிரமாக டிமோட்டிவேட் ஆகிற ராசி எதுனா கும்பராசி தான். ஒருத்தன் ஆத்தங்கரையில் படுத்திருந்தானா, இந்த கதை உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அவனுக்கு இறைவன் வைரக்கற்களை கொடுக்குறாரு. அவன் எனக்கு எப்படி இறைவன் இதெல்லாம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வைரக்கற்களை பார்க்காமலேயே ஆற்றுல தூக்கி போட்டுகிட்டே இருந்தான். காலையில் எந்திரிச்சு பார்த்தா ஃபுல்லாக வைரக்கற்களாக இருந்தது. ஆகா, தெரியாமல் ஆற்றுல போட்டோமேன்னு. இதுதான் கும்பராசியினுடைய தன்மை. சீக்கிரமாக டிமோட்டிவேட் ஆயிடுவாங்க. அப்போ நம்ம என்ன ரொம்ப கவனமாக இருக்கணும், இந்த வருஷத்தில் எது ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னா, நாட் ஒன்லி சனியை வச்சு மட்டும் நம்ம பலன்கள் பார்த்தோம்னா அது கெடு பலன்களாகத்தான் தெரியும். ஏன்னா 7.5 சனி, அந்த மாதிரி வாக்கில் சனி இருக்குது அப்படின்னு. இது வரைக்கும் வாழ்க்கையில் பார்க்காத பெரும் பணம் ஈட்ட போகிறது கும்பராசி தான். அவங்க வாழ்க்கையில் இது வரைக்கும் சம்பாதிக்காத பெரும் பணம் ஈட்டுவாங்க. ஒரே ஒரு விஷயம், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது கவனமாக பார்த்து பண்ணணும். வீடு மண்மனை வாகனம் வாங்கும்போது அந்த டாக்குமெண்ட்ஸ் கொஞ்சம் கரெக்டாக பார்த்து, கடன் வாங்கும்போது கடன் பத்திரங்களை கவனமாக படித்து பார்த்து இந்த விஷயங்கள் அவங்க கவனமாக இருக்கணுமே தவிர, கல்வி, வேலைவாய்ப்பு, திருமணம், குழந்தை, வீடு மண்மனை வாகன யோகம், வழக்குகள் சம்பந்தமான விஷயங்கள், வெளியூர் வெளிநாடு வாய்ப்புகள், விசா சம்பந்தமான பிரச்சனைகள், விவசாயம், இது எதுலேயுமே அவங்களுக்கு எந்த குறைவும் வராது. நிறைய ட்ராவல் பண்ணுவாங்க. இந்த வருஷம் தான் அவங்க நிறைய ட்ராவல் பண்ண போகிறாங்க. அதாவது சாதி மறுப்பு திருமணம், மத மறுப்பு திருமணம், அதெல்லாம் இந்த வருஷம் பண்ணுவோம். லவ் பண்ணுறாங்கன்னா சக்ஸஸ் ஆகிடும். கும்பராசிக்கு இந்த வருஷம் சக்ஸஸ் காத்துக்கிட்டு இருக்கு. அடித்து தூள் கிளப்பலாம். ஏன்னா இவ்வளோ நாளாக சனி பகவான் நமக்கு 10ஆம் இடத்தை பார்த்துட்டு இருந்தார். புதிய தொழில் வாய்ப்புகள் அமையலை, இப்போ அமைய போகிறது. நான் தொழில் ஆரம்பிக்கிறேன், ஒரு தடவை கடன் கேட்டால் கடன் கிடைக்கும், கவர்மெண்ட் அப்ரூவல் உடனே கிடைக்கும். அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்குது. ஓகே சார். அதே போல் அவங்க வழிபட வேண்டிய தெய்வங்கள் சார், பைரவர் வழிபாடு, சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பைரவர் வழிபாடு பண்ணாங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும்.